ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் மே அட்டால் ஹூ. இந்த படத்தை இயக்குனது பார்த்திங்கன்னா ரவி ஜாதவ். ரைட்டிங் ரவி ஜாதவ், ரிஷி விர்மானி. இந்த படத்தில் நடித்தது பங்கஜ் திரிபதி, பெண்டிக் கேரட், ஹர்ஷல் கிரே, அர்ஷத் குமார், கிஷன் சஞ்சானி, ராஜேஷ் துபே, லவ்குஷ் குண்டு, பவுலா மெக் ஜிலிம், ரஞ்சித் கண்ணா, மது சிங், பிரசாந்த் மிஸ்ரா, அவனிஷ் பாண்டே, கௌரவ் பிரின்ஸ், பிரித்தி ஷரஃப், கௌரி ஷுக்தர், இமாஷினு சர்மா போன்ற பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா அடல் பிஹாரி வாஜ்பாயோட சிறு வயதுலேருந்து அவரோட வரலாறை வந்து முழுசாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, முதல்ல எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா நவாஸ் ஷெரீஃப் கிட்ட, பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவார். அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து அவர் வந்து முஷ்ரப்பால் என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நவாஸ் ஷெரீஃபை ஃபோனில் சொல்லுவார். நீங்கள் கண்டிப்பாக இதோட இம்பேக்ட், இந்தியாவோட இம்பேக்டை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து முப்படை தளபதிங்க உட்காந்துருப்பாங்க. அதில் ஸ்டார்ட் ஆகி சின்ன வயசுலேருந்து அவரோட இது ஸ்டார்ட் ஆகும். அடல் பிஹாரி, பிரேம் பிஹாரி வாஜ்பாய், பிரேம் பிஹாரி அவங்க தம்பி, அவங்க இதுலேருந்து படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சின்ன வயசுலேருந்து அவர் ஒரு மைக்கில் பேசுறதுக்கே ரொம்ப பயப்படுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்துலேயே சேர்றது, அப்புறம் வெள்ளைக்காரங்கிட்ட அவங்க கொடியை எடுத்துகிட்டு நம்ம கொடியை இந்திய நாட்டு கொடியை வைக்கிறது. அதில் வந்து படம் ஸ்டார்ட் ஆகி குயிக்காக போயின்னே இருக்கும். அவரோட வரலாறை ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவர் வந்து முதல்ல வந்து பார்லிமெண்ட்டில் பேசுகிற பேச்சு, அவரை வந்து பிரைம் மினிஸ்டர் புகழ்கிறது, அப்புறம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வந்து அவர் ஒரு ஓட்டில் தோற்கிறது, இது மாதிரி பல விஷயங்களில் சொல்லிகிட்டே போகலாம். அவரோட சிறப்புமிக்க வாழ்க்கையை வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக சொல்லுவாங்க. கடைசியில் வந்து கார்கில் போரில் வந்து வின்னாகிற இது வரையும் படம் வந்து முடியும். ஒரு ரெபல்ன்ற படத்தில் காட்டுவாங்க. அப்புறம் அந்த முக்கியமான பாபர் மசூதி சீனு, அப்புறம் ஆர்எஸ்எஸில் ஒரு சிலம்பம் சுற்றுறது, இது மாதிரி எல்லாமே சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா, பங்கஜ் திரிபதி வந்து பார்த்திங்கன்னா அவரோட இதுக்கும் உடல் மொழிக்கும் வாஜ்பாயோட இதுக்கும் செட்டே ஆகாது. அது எப்படி அவர் ஆள் தேர்வு எடுத்தாங்கன்னு தெரில. இவர் யார் மாதிரி நடிப்பாருன்னு கேட்டிங்கன்னா, இவரோட பேசுகிற ஸ்டைல் எல்லாமே பார்த்திங்கன்னா பரேஷ் ராவலை ஞாபகப்படுத்துது. பரேஷ் ராவலை ஞாபகப்படுத்துகிற உடல் மொழி தான் அவருக்கு இருக்க தவிர, இவர் வாஜ்பாய் மாதிரியோ இல்லை வாஜ்பாய் மாதிரி கூட இல்லை. இதை எப்படி டைரக்டர் தேர்வு பண்ணாருன்றது தெரியவே இல்லை. இவருக்கும் அந்த இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. ஸோ இந்த படத்தில் மியூசிக்கு, டைரெக்ஷனு, கேமரா எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் அவரோட பாடி லாங்குவேஜ், அத்வானி பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கார், இவர் பார்த்திங்கன்னா வெள்ளையாக அப்படியே ஹைட்டாக இருக்கார். வாஜ்பாய் வந்து குண்டாகவும் குள்ளமாகவும் இருப்பார். ஸோ அந்த பல் இல்லாத மாதிரி அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம காந்தி படம் 1982 காந்தி படம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா காந்தி, நேரு எல்லாருமே நேர்லேயே பார்க்குற மாதிரி ஒரு இது அப்பியரன்ஸை டைரக்ட் பண்ணியிருந்தார் ரிச்சர்ட் அட்டன்பரோ. அதில் பார்த்திங்கன்னா எல்லா கேரக்டருமே காந்தி, நேரு நடிச்சவர் வந்து ரோஷன் ஷேத், இது மாதிரி எல்லாருமே பார்த்திங்கன்னா பக்காவாக அவங்கவுங்க கேரக்டரு பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும், யாருமே சொல்ல தேவையில்ல. ஸோ அது மாதிரியான ஒரு ஆட்கள் தேர்வு, கேஸ்டிங் தேர்வு இல்லைன்றது தான் இந்த படத்தோட பெரிய குறை. மற்றபடி இது கதையாக பார்க்கும்போது, திரைக்கதையாக பார்க்கும்போதும் படமாக பார்க்கும்போது நல்லா இருந்தது. இந்த படம் ஓடிடி தளத்தில் கிடைக்குது. இது குழந்தைகள் முதல் பெரியவரை பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பான படம்னு சொல்லலாம். மஸ்ட் வாட்ச் மூவின்னு தான் சொல்லணும். வரலாறு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நிகழ்வுகள்லாம் சில இது இந்த படத்தில் இருக்கிறதால இது அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு படம்னு சொல்லலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.